இன்னைக்கு காலையிலேயே அமோகமா ஆரம்பிச்சிருக்கு பிக் பாஸ். முதல் ப்ரோமோவே தாறுமாறா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஃபைட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திவாகருக்கும், சபரிக்கும் தான். என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பாட்டு பிரச்சனை. இந்த பிரச்சனை நேத்தே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நேத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, சாப்பாடு வந்து அந்த இது வந்து கிராசரி குடுத்து வந்து சமையல் பண்ணல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்ல இருந்து வரும். நாம வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கப்புல தான் எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும்போது, பார்வதி அவர்கள் வாண்டடா கரண்டில அள்ளி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ வந்து எஃப்ஜேவும் கனியும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கப்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீங்க இந்த மாரி பண்றது தான் தவறு. நீங்க அள்ளி போட்டீங்க அப்படிங்கும்போது, கப்போட வந்து பார்த்தீங்கன்னா, நான் கம்மியா தான் வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதத்தான் நான் வந்து சாப்பிட போறேன். ஸோ அதனால கம்மியா தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லும்போது, இல்ல இல்ல ரூல்ஸ்ன்னு எல்லாருக்கும் ஒண்ணு தானே. நீங்க மட்டும் அள்ளி போட்டு சாப்பிட்டா, ஒரு வேளை பத்தாம போயிருச்சு. இல்ல கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா, மத்தவங்களுக்கு பத்தாம இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு, அந்த பிரச்சனை வந்து வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திவார் என்ட்ரி குடுத்து அந்த பார்வதி ஒரு கட்டத்துக்கு மேல கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப திவார் என்ட்ரி குடுத்து, "ஏன்பா இப்படி பண்றீங்க? அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதானே எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்க?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு, அப்ப வந்து சபரி என்ட்ரி குடுத்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா? அதோட கன்டினியூட்டிவா தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து நேத்தே அந்த கப்பு பிரச்சனை ஆரம்பிச்சதுனால, நம்ம சபரி வந்து கேட்கறாங்க. யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கப்புல வச்சு சாப்பிடலாம், இல்ல சாப்பிடக்கூடாது. கப்பு வேணுங்கிறவங்க கை தூக்குங்க, வேணாங்கிறவங்க கை தூக்காதீங்க அப்படிங்கிறாப்புல கேட்க ஆரம்பிச்சு தான் அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, திவாகர் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சாப்பாடு டைம்ல சாப்பிடணும். அத விட்டுட்டு டைம் மாறி போச்சுன்னா எப்படி சாப்பிட முடியும்? அத விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தவறு அப்படின்னு பேசும்போது தான் சபரி வந்து, "நான் சாப்பிட்டா வேணாமா? நான் சாப்பிட்டா வேணாமான்னா, ஏப்பா நீ சாப்பிடு உன்னைய நான் சாப்பிட வேணாம்லாம் சொல்லல. சாப்பாட வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆளுக்கு தகுந்தாப்புல வைக்கிறீங்க கப்ல." அப்படிங்கிறாப்புல வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு நம்ம திவாகர் அவர்கள். ஸோ அவரும் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அவரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த பேசும்போதே தெரியுது பசியில தான் இருக்காரு. ஸோ டைம் மாறி போச்சு. அதனால அள்ளி போட்டு சாப்பிடல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சபரி ஒரு கட்டத்துக்கு மேல நேத்து இதே வார்த்தைய தான் கேட்டாரு. ஸோ இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதே தான் கேட்கறாரு. என்ன அப்படின்னா, "நான் சாப்பிட்டுமா வேணாமா? சாப்பிட்டுமா வேணாமா? நீ சொல்லு. நீ சொல்லு நீ சொல்லுன்னு." நீ சாப்பிடுறத அவரு சொன்னா சாப்பிடாம விட்டுருவியா? அப்படிங்கிறாப்புல ஒரு கேள்வி எழுதுல. ஸோ அதத்தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மக்களும் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. அது நம்ம திவாகர் அவர்கள் தான் அதத்தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சபரி நான் சாப்பிட்டா வேணாமான்னா, நான் அத சொல்ல முடியாது. ஆளுக்கு தகுந்தாப்புல பேசுறீங்க. ஆளுக்கு தகுந்தாப்புல வைக்கிறீங்க. உங்களோட வீரத்த, கோவத்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுல தானே காட்டுறீங்க. அத தவிர உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அப்படிங்கிறாப்புல திவாகர் அவர்கள் நோஸ் கட் பண்ணிட்டாரு நம்ம சபரி அவர்கள. சபரி அவர்கள் நேத்தும் அப்படிதான் வாண்டடா என்ட்ரி குடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணும்ல பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. திவாகரு, பார்வதி, எஃப்ஜே, கனி இவங்கக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது, நம்ம சபரிக்கு எங்க இருந்து வந்துச்சு? இடையில வந்து என்ட்ரி குடுத்து ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணாங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யாரு நம்ம இது கமருதீன்லாம் இந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்து போன தடவ வந்து பார்த்தீங்கன்னா, போன வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொக்க வாங்குனாரு. இந்த சீசன்ல இந்த வீக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, சபரி அவர்கள் வந்து திவாகர்கிட்ட இந்த வேலைய பண்றாரு. அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல கோவிச்சுக்கிட்டு திவாகரும் போறாரு, சபரி ஒரு சைடு வராரு. ஒரு அளவுக்கு வந்து ஆக்ரோஷமா ஃபைட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல போகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா போன வீக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்ல வந்து அந்த உப்பு போட்டதே ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆனுச்சு. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சண்டை தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல சபரி மேல தான் தவறு அப்படிங்கிறாப்புல தோணுது. உங்களுக்கு யார் மேல தவறு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.